30 வருடம் கிட்டத்தட்ட 3 சதாப்தம் வன்னி நிலப்பரப்பில் ஒருத்தர் ஆண்டார். அங்கே சினிமா பார்க்கலையே அவர் வரும். மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் வந்து எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. எத்தனையோ மாணவர்களால் மதிக்கப்படுற ஒரு ஆசிரியர். இனி அவரை விமர்சனம் பண்ணணும்ன்றதுக்காண்டி வீடியோ பண்ணியிருக்காரு. சினிமா மாதிரி வந்து ஒரு மனிதன் வாழ முடியாது. அதை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சினிமா வந்து நம்ம ஒரு பொழுதுபோக்கு தளமாக தான் பயன்படுத்தி கொள்ளணும். சரியான தலைமத்துவம், சரியான தலைவர்கள் கீழே வந்து அந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. வணக்க மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நான் சொல்லிடுறேன், தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ பதிவு யாரையும் வெளிப்படுத்துறதுக்கோ இல்லை யாரையுமே கேவலப்படுத்துறதுக்கோ இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கிறதுக்காக மாத்திரம்தான். நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல வரதை தப்பாக புரிஞ்சு கொண்டு தேவையற்ற கருத்து பரிமாற்றங்களை செய்ய வேண்டாம். தயவு செய்து வேண்டிக் கொண்டு என்ன விடயம்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்க ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், மதிப்புக்குரிய ஒரு ஆசிரியர், அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு சொன்னால் அவரை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு இல்லை. அவரை மையமாக கொண்டு சில ஊடகங்கள், சில யூடியூபர்ன்ற பேரில் அரசியல் புரிதல் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை இழிவுபடுத்த முற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற நேரத்தில் வந்து சில என்ன சொல்ற அரசியல் தொடர்பான கருத்துக்களை பரிமாறியிருக்காரு. அதை வந்து வீடியோவாக பதிவிட்டு ஏதோ ஒரு சமூக ஊடகங்களில் அது வெளியாயிட்டு. சரி, அதை விட்டுருங்க. அது அவர் போட்டாரா யார் போட்டா, எனக்கு அதை பற்றி கதைக்கு வரையில. அதில் அவர் சொன்ன விடயங்கள் ஓகே, அது அவருடைய அரசியல் புரிதல், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஒரு தனி மனிதருடைய கருத்தை வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. மதிப்புக்குரிய ஒரு ஆசிரியர் அவர்கள் வந்து எவ்வளவு மாணவர்களை உருவாக்கினவர், அவருக்கு தெரியாத அறிவு இந்த யாருக்குமே கிடையாது. அதனால இந்த வீடியோ பதிவு நான் செய்யாம விட்டுனான். ஆனாலும் சில ஊடகங்கள் வந்து இதை மையமாக கொண்டு தளபதி விஜய் அவர்கள் வெளிப்படுத்த முற்படும் பொழுது சில தெளிவூட்டலுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. தப்பா நினைக்கக்கூடாது. மதிப்புக்குரிய அந்த ஆசிரியர்கிட்ட இந்த வீடியோவில் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ தொடங்குறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளீங்கன்னு நம்புறேன். ஏன்னு சொன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இது உலகம் முழுக்க பேசும் பொருளாக மாறினதுக்கான காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் தான். அவர் வந்து சமீபத்தில் அவருடைய நடிப்பு தொழிலை விட்டுட்டு முழுமையாக அரசியல் ஈடுபட போறோம்னு சொல்லி வந்து இப்போ முதலாவது தேர்தலில் போட்டிடுறாங்க. அவருடைய வருகைக்கு பிறகு வந்து உலகமே வந்து இந்த அரசியல் தொடர்பாக பேசுறத ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து என்ன சொல்றது, வயது போனவர்கள் மட்டுமே பேசி கொண்டிருக்காங்க. என்ன சொல்றது, இந்த மதிப்புக்குரிய ஆசிரியர் பேசினது வியப்புக்குரிய ஒரு விடயம் கிடையாது. ஆனால் அவர் பேசின இடம் உண்மையாகவே எனக்கு ஒரு நெருட. நான் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன். நான் அவருக்கு அறிவை சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். ஆனாலும் அவர் தனிப்பட்ட தன்னுடைய ஊடகத்தில் இது பேசியிருக்கலாம். ஒரு என்ன சொல்றது, வளர்ந்து வார ஒரு என்ன சொல்றது மாணவர்கள் மத்தியில் வந்து இவ்வாறான ஒரு தரப்பட்சமான கருத்து வந்து மனவேதனையை தந்தது. ஒரு தடவை உங்களுக்கு பிடிக்கல, அதற்காக வந்து நீங்கள் அவரை வந்து ஒரு மேலே பேசினீங்க, ஓகே, அது உங்களுடைய ஸ்டைலாக இருக்கலாம். பட் அதில் சில விடயங்களை நீங்கள் உள்நோக்கி பார்க்கணும்னு சொன்னால், நம்ம வந்து அடுத்த தலைமுறையை அங்கிருந்து தான் வளர்த்து விடுறோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விதைக்கிறோம்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த மதிப்புக்குரிய ஆசிரியருக்கு நான் அறிவை சொல்ற அளவுக்கு பெரியவன் கிடையாது. ஆனால் என்னுடைய மனவேதனை நான் சொல்றேன். நான் ஒரு ஈழத்தமிழன். நான் ஈழத்துல, அதுவும் முள்ளிவாய்க்காலில் ஒரு பாதிக்கப்பட்ட தமிழன். முள்ளிவாய்க்காலில் வந்து திமுக கட்சி எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை சாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மதிப்புக்குரிய ஆசிரியருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் எந்த இருக்கிற அரசியல் புரிதல் என்னன்னு சொன்னா, திமுக கட்சி ஆட்சியிலேருந்து இறங்கணும். புரியுதா? திமுக கட்சி ஆட்சியிலேருந்து இறங்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் திமுக கட்சியை வீழ்த்துறதுக்கு எந்த கட்சிக்கும் திராணி கிடையாது. நான் உங்களுக்கு ஓப்பனாக வேணா சொல்றேன். நாம் தமிழர் கட்சி உட்பட இப்போ இந்த சண்டை வந்ததுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சி. எனக்கு தெரியும். நான் இதை சொல்ல வரதால நீங்க நினைக்கலாம் நீ நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவன்டா. இல்லை, நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் தமிழர் கட்சி 8 தேர்தலில் இதுவரைக்கும் என்ன சொல்றது, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவாக பேசியிருக்கோம். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்களே பட்டாசு கொளுத்தி சந்தோஷப்படுவோம். என்னன்னு சொன்னால், எங்களோட ஒரு அரசியல் புரிதல் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு தமிழன் ஆட்சி செய்யலை. தமிழன் ஆட்சி செய்யணும்னு விரும்புகிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி செஞ்சால் கூட எங்களுக்கு சந்தோஷம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகனாக இருக்கிறதால கேவலப்படுத்துறீங்க.
தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. சீமான் அண்ணா ஒரு நடிகர், இயக்குனர். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு குடும்பமே ஒரு நடிகர். இதுக்கு முதல் ஆண்ட ஒரு பாரம்பரிய கட்சி, எம்ஜிஆருடைய கட்சி, ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு திரைப்பட சம்பந்தப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அதை முன்னிறுத்தி கொண்டு விஜய் அவர்களை விமர்சனம் செய்வது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேதனையாக இருந்தது. இந்த மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் வந்து எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. எத்தனையோ மாணவர்களால் மதிக்கப்படுற ஒரு ஆசிரியர். நீ அவரை விமர்சனம் பண்ணணும்ன்றதுக்கு அந்த வீடியோ பதிவுங்க. இப்போ அவர் ஒரு கருத்தோடு இருப்பாங்க, நான் ஒரு கருத்தோடு இருப்பேன். இப்போ ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கருத்தோடு இருப்பாங்க. அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது. அப்போ ஒரு கருத்தை வந்து நாங்கள் பொது வழியில் வைக்கும் பொழுது வந்து எதிர்வினை வரும். இப்போ நான் வந்து அவரை தப்பாக பேசணும்ன்றக்காக நான் இந்த வீடியோ பதிவு செய்யலை. என்னுடைய அரசியல் புரிதல், திமுக ஆட்சியிலிருந்து இறங்கணும். அதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள சக்தி தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கணும். அது தளபதி விஜய் அவர்களால் மாத்திரம்தான் முடியும். உண்மையாக நான் சொல்கிறேன், திமுக தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உட்பட அனைவருமே திமுக ஆதரவாக தான் செயற்படுறாங்க. அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கே நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், திமுக கட்சிக்கு எதிராகத்தான் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணினாங்க. இந்த தேர்தலில் மட்டும் திமுகவை நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த பிரச்சாரங்கள்லையும் ஒட்டுமொத்தமாக டிவிக்கே விஜய் விஜய் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தது கிடையாது. விஜய் இதுவரைக்கும் எந்தவித அரசியல் பங்களிப்பும் செய்தது கிடையாது. ஆனால் மக்கள் இயக்கத்தை வச்சு மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஏகப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்காரு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் வந்து அதை எதிரொலிக்கும் பாருங்க நீங்கள். ஆனால் நான் அரசியல் புரிதல் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் யாரையும் அசிங்கப்படுத்தலை. திமுக எங்களுக்கு அநியாயம் பண்ணாங்க, ஈழத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை பொறுத்தமட்டில் திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கணும், திமுக அழியணும்னு நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து தமிழர்களை ஆள்றதுல இருந்து இறக்கப்படணும். ஒரு தமிழன் ஆளணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 தேர்தல் பார்த்த நாம் தமிழர் கட்சியால முடியாது. அவர்கள் வந்து அதுக்கான அணுகுமுறையும் செய்யலை. தமிழ்நாட்டு மக்களை வந்து நேசிக்கிறதுக்கான எந்தவித திட்டங்களோ எந்தவித என்ன சொல்றது அரசியல் நடவடிக்கையிலோ தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடலை. அதனால நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறதுக்கான எந்தவித சாத்தியமும் கிடையாது. எனவே பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கில் வார தளபதி விஜய் அவர்களை வச்சுத்தான் திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்க முடியும். அதுக்காகத்தான் நாங்கள் ஆதரவாக பேசுகிறோம். இப்பயும் ஆதரவாக தான் இருக்கிறோம், ஆதரவாக தான் பேசுவோம். எங்களுடைய ஆதரவு தளபதி விஜய் அவர்களுக்கு தான். என்ன காரணம்னு சொன்னால், முழுக்க எங்களுக்கு திமுக ஆட்சியிலிருந்து இறங்கணும். நான் திருப்பி இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. மதிப்புக்குரிய அந்த ஆசிரியர் வெளிப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்யலை. என்னை பொறுத்த மாட்டேங்கி உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் திமுகவை காப்பாற்றுறதுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அனைவருமே தமிழ் இன துரோகிகள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த மாட்டேங்கி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் கூட திமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்த தமிழ் இன துரோகிகள். தப்பா நினைக்காதுங்க. பட்டவனுக்கு தான் அதில் வலியும் வேதனையும் தெரியும். அதனால நான் இந்த ஆசிரியரை வந்து இழிவுபடுத்தணும், அவரை கேவலப்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். இப்போ அவர் வச்ச கருத்துக்களுக்கு எதிராக நான் பேச முடியுமெண்டா பேச முடியும். நான் அதுக்கு கருத்து சொல்ல வரையில. ஒட்டுமொத்தமாக அவரை மையமாக கொண்டு, அவருடைய வீடியோ ஆதாரத்தை மையமாக கொண்டு எத்தனையோ ஊடகங்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் இழிவுபடுத்துறாங்க. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கொள்கை, எந்த மனிதனையும் தனி மனித தாக்குதல் செய்யக்கூடாது, யாரையுமே இழிவாக பேசக்கூடாது. அது என்னுடைய கொள்கை. என்னை பொறுத்த மட்டும் திமுக அழியணும் மட்டும் நான் விரும்பலை. திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறதுலேருந்து இறக்கப்படணும், தமிழன் ஆளணும். அது நாம் தமிழர் கட்சி ஆண்டா கூட நான் பட்டாசு கொளுத்தி சந்தோஷப்படுவேன். இதில் தளபதி விஜயண்ணாவால் முடியும். இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள், என்ன சொல்றது, அம்மாமார்கள் எல்லாராலையும் பெரிதும் நேசிக்கப்படுற ஒரு என்ன சொல்றது நடிகர். இப்ப சமீபத்தில் 2 வருடத்துக்கு முதல் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவராக இருக்காரு. அவரால் முடியும் என்று ஒரு நம்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள். நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்க்கலாம்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து நாம ஒரு சிறிய ஆதரவு தான், நம்ம வந்து ஓட்டு போட போறது கிடையாது. எங்களுடைய ஆதரவு நாகரிகமா. இப்போ நாங்கள் அதுக்காக திமுகவை இழிவா நாங்கள் பேசினது கிடையாது. நாங்கள் இன்றைக்குமே திமுக கட்சியை சேர்ந்தவர்களை யாரையும் இழிவா பேசினது கிடையாது. நாங்கள் பட்ட வேதனையா இருந்தால் கூட நாகரிகமாக தான் எங்களுடைய விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறோம். அதுதான் எங்களுடைய பண்பு, என்னுடைய ஸ்டைல். அதுதான். அதன் அடிப்படையில் வந்து என்னை பொறுத்த மாட்டேங்கி திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்படணும். திமுகவை காப்பாற்றுறதுக்கு நாம் தமிழர் கட்சி உட்பட வேறு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக நிற்கிறாங்க. அதுக்கு எதிராக நிற்கிறது டிவிக்கே கேவலப்படுத்தினா
அனைவருமே தமிழ் இன துரோகின்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய கருத்து, இது தனிப்பட்ட கருத்து. திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு சமூகத்தின் கருத்து கிடையாது. புரியுதா? நான் இதை வீடியோ முடிக்கிறதுக்கு இன்னொரு சொல்லிட்டு முடிச்சிடறேன். சினிமா ஊடகங்களால் இளைஞர்கள் கெட்டு போறேன்னு சொல்றாங்க சில யூடியூபர்ஸ். தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. 30 வருடம், கிட்டத்தட்ட 3 சதாப்தம் வன்னி நிலப்பரப்புல ஒருத்தர் ஆண்டாரு. அங்க சினிமா பார்க்கலையே ஒருவரும். எல்லாரும் சினிமா பார்த்தாங்க. அங்க இருக்கிற அனைவருக்கும் திட்ட தெளிவா தெரியும், இது ஒரு பொழுதுபோக்கு ஊடகம். 2 மணித்தியாலமோ ஒரு 3 மணித்தியாலமோ நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமே பார்க்குறோம். அது முடிய எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அங்கிருந்த மக்கள் பார்த்தாங்க. சினிமா மாதிரி ஒரு மனிதன் வாழ முடியாது. அதை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சினிமா நம்ம ஒரு பொழுதுபோக்கு தளமாக தான் பயன்படுத்தி கொள்ளணும். அதை நம்ம பொழுதுபோக்கு தளமாக பயன்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது எங்களுக்கு சுய ஒழுக்கம் தேவை. நான் நினைச்சா மட்டும்தான் நான் கெட்டு போக முடியும். எத்தனையோ பெரியோர்கள், எத்தனையோ பேர் ஆசிரியர்கள் வந்தாலும் கெட்டு போறவன் கெட்டே போவான். திருந்தோணும் அவன் நினைக்கணும். அவன் நினைச்சா மட்டும்தான் திருந்த முடியும். இல்லை, எவனாலையும் திருத்த முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், என்னுடைய கருத்து. அங்க ஒரு தலைமை இருந்தது. அவங்க ஒழுக்கமா கட்டுக்கோப்பா வாழ்ந்தாங்க. சினிமா பார்க்கலன்னுலாம் கிடையாது, எல்லாம் பார்த்தாங்க. புரியுது? அதுதான் நான் சொல்ல வரேன். சரியான தலைமத்துவம், சரியான தலைவர்கள் கீழே அந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால விமர்சனங்களை நாகரிகமா வைப்போம். எல்லாரும் வைக்கலாம். விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவர் வச்ச மதிப்புக்குரிய அந்த ஆசிரியர் வச்ச விமர்சனத்தை நான் என்றைக்கும் விமர்சனம் பண்ணல. அது அவருடைய கருத்து. அந்த விதம் தான் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன். அதுலேயும் அவரை வைத்து கொண்டு ஏகப்பட்ட பேர் சில கருத்துக்களை முன் வச்சாங்க. ஒரு வருத்தம் அளிச்சுது. இடத்திலிருந்து இவ்வாறான கருத்துக்கள் போகும் பொழுது ஒட்டுமொத்தமா சித்தரிக்கப்படும். என்ன, தளபதி விஜய் அவர்கள் கெட்டவன்னு சொல்லி. அதான் எனக்கு ஒரு மனவேதனையா போயிட்டு. நிச்சயமாக இந்த வீடியோ ஊடாக இந்த மதிப்புக்குரிய ஆசிரியரை வெளிப்படுத்தணும், அவரை என்ன சொல்லுது கேவலப்படுத்தணும்ன்றது எந்த வித நோக்கமும் கிடையாது. உண்மையா அவரை நான் கனம் பண்றேன். என்னை பொறுத்த மட்டும் நான் எல்லா கருத்துக்களுக்கும் கருத்து வைக்கிறேன். நான் ஒரு ஜனநாயக வழியில நாகரிகமாக கருத்து எடுத்து வைக்கிறேன். நான் அதன் அடிப்படையில் நான் ஒரு உண்மையாக நான் ஓப்பனாக சொல்றேனே, நான் ஒரு தளபதி ரசிகன். இதுவரைக்குமே தளபதிக்காக ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். இப்பயும் தளபதிக்காக இந்த வீடியோ பதிவு செய்வதற்கான காரணம் சொன்னால், ஈழத்தமிழர்களுக்காக, எங்களுடைய தமிழர்களுக்காக, எங்களுக்காக. நிச்சயமாக நீங்க நினைக்கலாம், சிரிக்கலாம். நீங்கள் என்னடா நீ என்னடா சினிமா மோகத்திலே காண்பு. சினிமா மோகம் கிடையாது. சினிமா பார்ப்போம், எல்லாரையும் மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஆனால் சினிமாவை எங்களோட மண்டைக்கு ஏற்றிக் கொள்றோம். ரெண்டைக்குமே நாங்கள் மண்டைக்கு ஏற்றிக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு தெரியும், சினிமா அந்த 2.5 மணி முடிஞ்சா எங்களுடைய லைஃப் நாங்கள் உழைச்சா தான் நாங்கள் வாழ முடியும். எனவே ஆரோக்கியமான விமர்சனங்களோட தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.